ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்ன, இன்றைக்கி வியாழக்கிழமை. அதாவது சில விஷயங்கள் சித்தர்கள் சொன்னதில் டைரெக்டாக பிரபஞ்சத்தோட கனெக்டுடைய ஒரு விஷயங்களாக இருக்கும். நம்ம நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சக்ஸஸ் ஆகணும், மிகப்பெரிய விஷயத்தை அடையணும், மிகப்பெரிய சக்தியுடைய ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஹையஸ்டான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குற ஒரு பழக்கம் உண்டு. அந்த வகையில் சித்தர்கள் சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது அதீத சக்தி உடையது, பிரபஞ்சத்தோட டைரெக்டான ஒரு தொடர்புடையது. இதை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்நாள் முழுக்க வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க. வெற்றிங்கிற வார்த்தை இவங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி 8ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 2 days தான் டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வீடியோ 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க புதுசாக இருக்கீங்க, எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது, நானும் தெரிஞ்சுக்கணும், இல்லை என்ன ஏதுன்னு நான் பண்ணணும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு கண்டிப்பாக அனுப்பணும். பேமெண்ட் பண்ணுறதுல சர்வர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. நான் வேறு நம்பர் உங்களுக்கு நான் தரேன், ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம் பிரபஞ்சத்தோட தொடர்புடைய டைரக்ட் கனெக்ஷனுடைய ஒரு பெரிய விஷயத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னங்கிறத பார்த்துடலாம். ராஜ் மேடம் வணக்கம். என் பொண்ணு ரம்யாக்காக பணம் கட்டிட்டு இருக்கா. அந்த சிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு. அந்த எக்ஸாம் போது அவளுக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பேப்பரும் ரொம்ப டஃப்பாக இருந்தது. கஷ்டப்பட்டு அந்த எக்ஸாம் எழுதினா முந்தா நாள் தான் ரிசல்ட் வந்தது மேடம். பாஸ் பண்ணிட்டா. நல்ல கிரேட் எடுத்து அவளுக்கு அது படிப்பு தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு அவளுக்கு உதவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த முதல் எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டா. இப்போ செகண்ட்லி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா. இன்டர் முடிச்சுட்டா. இன்னும் ஃபைனல் இருக்கு. அது இன்னும் டைம் இருக்கு அது படிக்கிறதுக்கு. அதுவும் படிச்சு வராகி அருளோடையும் சித்திரை அருளோடையும் பாஸ் பண்ணிடுவான்ற நம்பிக்கை இருக்கு மேடம். அது இப்போ இல்லை, அடுத்த டிசம்பர்ல தான் அந்த எக்ஸாம் எழுதணும். இப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு எல்லாம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வாரம் நாங்க கல்யாணத்துக்காக பேச போகிறோம். கல்யாணம் நல்லபடியா பேச்சுவார்த்தை நடக்கணும். அதுக்கு நான் பணம் அடுத்த வாரம் கட்டுற. வாராகிக்கு இந்த வரைக்கும் காப்பாற்றி கொடுத்த அந்த வாராகி அம்மா எங்களுக்கு துணையா இருப்பா. நம்புறேன் மேடம். நானும் 4-5 வருஷமும், நீங்க இது 4 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்கள. என் வீட்டுல எனக்கு எல்லா ஒண்ணுத்துக்கும் அம்மா சரி செஞ்சு தரா. எனக்கு பேச்சுவார்த்தையே வரல. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர். அவங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறனாலும் சரி, எந்த ஒரு முயற்சி பண்ணுறனாலும் ஃபஸ்ட்டு நவமூலிகைக்கு கொடுத்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்துட்டே இருக்குது. இப்போ அவங்க பொண்ணோட ஸ்டடீஸ் விஷயத்துலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எல்லாமே அவங்களுக்கு வெற்றியாகணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பஞ்சமியில் நடக்கிற இந்த மிராக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அத்தனை பேர்த்துக்குமே வராகியனோட அருள் கிடைக்கும் நம்ம வேண்டிக்கலாம். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இருக்கிறதுலே தி பெஸ்ட். நமக்கு எல்லாத்துக்கும் மனசில் அது தோணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இதை சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் செல்வாக்குக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, இது வேணும் அது வேணும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இது பிரபஞ்சத்தோட டைரெக்டாக கனெக்டுடைய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது யாரை நினச்சி நம்ம பண்ணோன்னா, அதாவது லலிதாம்பிகை, அன்னை லலிதாம்பிகையோட அருள் இது கண்டிப்பாக வேணும். அன்னை நினச்சி லலிதாம்பிகை நினச்சி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா சௌபாகிய பஞ்சதசின்னு சொல்லுவாங்க. இந்த சௌபாகிய பஞ்சதசி அப்படிங்கிறது இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அன்னை லலிதாம்பிகையோடது. இதை யார் ஒருத்தங்க மந்திரத்தை சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோமோ
அவங்களுக்கு அவங்க வாழ்நாள் முழுக்க வெற்றியோடு வாழக்கூடிய ஒரு தகுதியை கொடுப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைங்கிறதே இருக்காது, எப்போவுமே வெற்றிங்கிறது அவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு பீஜமாமாங்க. இந்த பீஜம் வந்து இருக்கிறதே ரொம்ப பவர்ஃபுல்லான பீஜங்கள். 15 பீஜங்கள் பயன்படுத்தின ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை 15 நாளைக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு 15 நாளைக்கு தொடர்ந்து செய்யணும். நீங்கள் இதை எப்போ வேணாலும் தொடங்கலாம். வியாழக்கிழமை இன்றைக்கி வீடியோ பார்த்தவங்க இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் விளக்கு வைக்கும் போதே இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அம்மனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க, உடனே ஒரு சொல்யூஷன் தெரியணும்னு நினைக்கிறவங்க உடனே நீங்கள் இதை செய்யலாம். ஆனால் இதை நீங்கள் செய்கிறவங்க கண்டிப்பாக அந்த 15 நாட்களுக்கு தொடர்ந்து இதை செய்யணும். அந்த நீங்கள் கேட்குற விஷயம் 1-2 நாட்களுக்குள்ளேயே நடந்துடும். அந்த மாதிரியான பவர் காமிக்கக்கூடியது இது. அதாவது சொல்லப்போனால் 24 மணி நேரத்தில் இதோட பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருமா, ஒரே நாளில் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிரும். ஆனாலும் நீங்கள் அந்த 15 நாளுங்கிறது கடைப்பிடிக்கணும், ஒரு விரதம் போல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன விரதம் மாதிரினா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அதுதான், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பீரியட்ஸ் டைம் இல்லாமல் சுத்தமாக பண்ணணும். அந்த 15 நாட்களும் வீட்டில் நான்வெஜ் செய்ய வேண்டாம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும், ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இந்த பிரார்த்தனையை செய்கிறவங்க தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. 15 நாளைக்கு கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்கணும். 15 நாட்களுக்கு டெய்லியும் இந்த மந்திரத்தை 15 வாட்டி சொல்லணும். இதெல்லாம் இருக்குது இதில். ஏன்னா இந்த பவர் வந்துட்டு உங்களுக்கு 15 மணி நேரத்தில் உங்களுக்கு அதோட பவர் காமிக்கும். 15 எழுத்து மந்திரம் 15 மணி நேரத்தில் பவர் காமிக்கும். 15 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி பல வகையிலும் இந்த 15 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மந்திரத்தை ஒரு எழுத்துக்களாக எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் இருக்கிற ஒரு எழுத்துக்களும் ஒரு பீஜம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான பீஜம், ரொம்ப பவர்ஃபுல்லான பீஜம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு எழுத்துக்களாகவே நம்ம பார்க்கலாம். கா ஏ இ ல ஹ்ரீம் ஹ ச க ஹ ல ஹ்ரீம் ச க ல ஹ்ரீம் பரோ ராஜசே சாவதோம். சரிங்களா? இந்த பரோ ராஜசே சாவதோம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இது. மற்ற அந்த 15 எழுத்துக்களும் பீஜம் அது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதை ஒரு எழுத்துக்களாக நீங்கள் சொன்னால் கூட போதும். 15 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். சரிங்களா? 15 முறை நீங்கள் காலையில் சொன்னாலும் சரி, இதை வந்து 3 நேரமும் சொல்லலாம். காலை, மதியம், இரவு அப்படிங்கிற மாதிரி மாலை நேரம் சொல்லிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை பிரித்து 3 நேரமாக நீங்கள் சொல்லலாம். வீடியோ பார்த்தோன்னே கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் 15 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை நீங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் தனித்தனியாக எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டியதில்லை. எனக்கு இது சரியாகணும், அது சரியாகணும், இவ்வளோ நாட்களுக்குள்ளே இது நடக்கணும் அப்படிலாம் நீங்கள் தனித்தனியாக ஒன்றுமே நீங்கள் கேட்கவே வேணாம். அதுவாக நடக்கும், தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னால் போதும், தானாக உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறதா சித்தர்களோட வாக்காக இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை 15 நாளைக்கு 15 வாட்டி டெய்லியும் சொல்லணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது கம்பல்சரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா சில விஷயங்களுக்கு தான் ப்ரொசீஜர் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். சிலதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இருந்தால் அது ஓகேன்னு சொல்லி விட்டுடலாம். பட் இதுக்கெல்லாம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். பீரியட்ஸ் டைம் வந்தால் விட்டுருங்க. அந்த டைம் விட்ட நாள்லேருந்து அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அவசியம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த பதிவு. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.